ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புட் அண்ட் ஸ்பெஷலாக வீட்லேயே ஹெல்த்தியான ஸ்வீட்டான கேசரி சிறப்பாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 ஏலக்காய் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்த ஏலக்காவை தோல் உடச்சி போட்டுக்கலாம். கடையில் 50 ml நெய் ஊற்றி வச்சுக்கலாம். கொதிக்கிற எண்ணெயில் 10 கிராம் முந்திரி போட்டு இந்த கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி இந்த கலர் வந்ததுக்கப்புறம் திராட்சையை ஸ்டவ்வில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வருங்க, இல்லைன்னா திஞ்சிரும். முந்திரி திராட்சை இந்த கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கிணறுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் சீனி போட்டுக்கலாம். நாங்கள் கலருக்கு மஞ்சள் கலர் பவுடர் போட்டிருக்கோம். நீங்கள் வேணா ஆரஞ்சு கலர் பவுடர் கூட போட்டுக்கலாம். நம்ம தோல் எடுத்து தூள் பண்ண ஏலக்காவை கடையில் போட்டுக்கலாம். நம்ம வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மொத்தமாக ஊற்றினோன்னா கட்டி கட்டியாக வரும், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் இருந்து தண்ணியில் ரவை போட்டோன்னே ரவை கடையில் இருந்து தண்ணியில் உறிஞ்சிச்சு. தண்ணி உறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை கடையில் கொட்டி நல்லா கிளறி இறக்கி வச்சுக்கோங்க. இது நீங்கள் பர்த்டே கேக் மாதிரி கூட கட் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக தமிழ் புட் அண்ட் ஸ்பெஷலாக வீட்லேயே ஹெல்த்தியான ஸ்வீட்டான கேக் செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.